Hello to everyone, welcome back to Learn English with Mohan. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா 12 frequently used sentences அப்படின்றது தான் பார்க்க போறோம். So daily lifeல நம்ம யூஸ் பண்ற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Stay tuned. Don't go anywhere. Let's get started. Okay, in our list, the first one, நான் சென்ற வாரம் அவனை சந்தித்தேன். So how to say in English? எப்படி சொல்லலாம் அப்படின்னா I met him last week. So இங்க பார்த்தோம் அப்படின்னா அவனை அப்படின்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட நேம் சேர்த்துக்கலாம். So I met Prem last week. I met Vijay last week. Or relatives இருந்ததுன்னா I met uncle last week அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கலாம். So நான் சென்ற வாரம் அவனை சந்தித்தேன். I met him last week. Okay, now list the second one. நேற்று நான் பிஸியாக இருந்தேன். So எப்படி சொல்லலாம் அப்படின்னா I was busy yesterday. I was busy yesterday. நேற்று நான் பிஸியாக இருந்தேன். Okay, third one. தவறுதலாக நான் உங்கள் பையை எடுத்தேன். சில சமயம் நடக்குமா? ஸோ ஒரே மாதிரியே பேக் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஸோ தவறுதலாக அடுத்தவங்களுடைய பேக்கை எடுத்துருவோம். ஸோ அப்போ சொல்லும்போது தவறுதலாக நான் உங்கள் பையை எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பை மிஸ்டேக் ஐ டுக் யுவர் பேக். பை மிஸ்டேக் ஐ டுக் யுவர் பேக். ஓகே, நம்ம லிஸ்ட் த ஃபோர்த் ஒன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை எங்கு சென்றீர்கள்? ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே சென்றீர்கள் அப்படின்றத கேட்குறோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஸோ யாரோ ஒருத்தர கேட்குறோம். ஸோ உங்களை செவ்வாய்க்கிழமை பார்க்கலையே, நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே சென்றீர்கள் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் டிட் யூ கோ டியூஸ்டே? வேர் டிட் யூ கோ டியூஸ்டே? ஓகே, இந்த லிஸ்ட் த ஃபிஃப்த் ஒன். மறுபடியும் சொல்ல முடியுமா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் ஸோ கேன் யூ கம் அகைன். ஸோ இதை ஆல்டர்னேட் வேர்டில் சொல்லலாம். கேன் யூ ரிப்பீட் அகைன். ஸோ ரிப்பீட் அகைன் அப்படின்றது தான் மறுபடியும் அப்படின்றத சொல்கிறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ கேன் யூ கம் அகைன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்ல முடியுமா? கேன் யூ கம் அகைன் ஆர் can you repeat again? Okay, in our list, the sixth one. நான் அப்படிப்பட்ட நபர் அல்ல. ஓகே, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா I am not such a person. I am not such a person. நான் அப்படிப்பட்ட நபர் அல்ல. Okay, in our list, the seventh one. வீட்டில் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள்? ஸோ எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் சென்டென்சஸ் தான். ஸோ வீட்டில் அனைவரும் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறது. ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம்? லிஸ்ட் த எய்த் ஒன். உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா செய். ஸோ ஒரு துணிச்சலாக சொல்கிறது. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா செய் அப்படின்னு சொல்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Do it if you are bold enough. Do it if you are bold enough. Okay, now list the ninth one. குற்றவாளி போலீசால் கைது செய்யப்பட்டான். குற்றவாளி போலீசால் கைது செய்யப்பட்டான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா the culprit was arrested by police. The culprit was arrested by police. Passive formல எக்ஸ்பிரஸ் பண்றோம். The culprit was arrested by police. Okay, now list the 10th one. எங்கள் விதிகளின்படி நான் பின்பற்றினேன். Okay, how to say in English? As per our rules, I followed. So எங்களுடைய விதிகளின்படி நான் பின்பற்றினேன். இதையே நாங்கள் பின்பற்றினோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா as per our rules, we followed. So எங்கள் விதிகளின்படி நான் பின்பற்றினேன் அப்படின்றதுக்கு as per our rules, I followed. Okay, என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்றத 11th ஒன்றா சொல்கிறோம். என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா dust got into my eye. Dust got into my eye. Okay, 12th one.
அவள் பொறுமையை இழந்து கொண்டு வருகிறாள். ஸோ எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, she is growing impatient. she is growing impatient. ஸோ அவள் பொறுமையை இழந்து கொண்டு வருகிறாள். ஸோ இதில் another one example. I was standing in the queue for a long time. so I grew impatient. ஸோ நான் இந்த வரிசையில் நீண்ட நேரமாக காத்துட்ருக்கேன், நின்றுட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய பொறுமையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறேன். I was standing in the queue for a long time. so I grew impatient. ஸோ அவள் பொறுமையை இழந்து கொண்டு வருகிறாள் அப்படின்னா she is growing impatient. Okay, I hope that you understand these sentences. ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிராமர் தெரிஞ்சிருந்தால் தான் சென்டென்ஸ் பேச முடியுமா அப்படின்னு இல்லை. ஸோ இதெல்லாமே மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த சென்டென்ஸை ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ லைக் திஸ் வீடியோ hit a like button, share and subscribe this channel. Leave a comment. So meet you again on an interesting topic. Till then, bye from Mohan.